தானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். நன்மைகளெல்லாம் நிறைந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு தெளிந்த சிந்தனையோடு நோயற்ற வாழ்வோடு நல்லோரது நட்போடு இவை அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடி வர உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷங்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. ஸ்டாண்ட் வித் சிம்மம் அப்படின்னா என்னங்க? என் அன்பு சிம்ம ராசி நண்பர்கள் தற்போது அஷ்டம சனியில் சிக்கி கொஞ்சம் சிதைந்து போயிருப்பீங்க. என் வார்த்தைக்கு கொஞ்சம் அப்படின்னாலும் மிக பெரிய ஒரு போராட்டம், ஒரு சிதைவு உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா முக்கியமாக 8ஆம் வீட்டில் சனி இருந்தாலே அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 5-2-10 பார்ப்பார். நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்களில் அவருடைய தலையீடு இருக்கும், கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா 2ஆம் வீடு, தனம் வாக்கு குடும்பஸ்தானம். முக்கியமான ஒரு இடம். குடும்பத்தில் பிரச்சனை, பண வரவுல பிரச்சனை, பேசுகிற வார்த்தையில் பிரச்சனை. அதாவது ஏற்கனவே பல வாக்குகளை கொடுத்து அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. கடன் வாங்கி கொடுத்து அதில் சிக்கி இருப்பீங்க. குடும்பத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் வாழ்க்கை வேற பக்கம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. எங்கேயோ நான் போயிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், எதுவுமே எனக்கு குடும்பத்தில் புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். பணம் வர்றது மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல. கைக்கு வர வேண்டிய பணம் கூட வரல. உழைச்ச காசு கைக்கு வரல. பாடுபட்ட பணம் கைக்கு வரல அப்படின்னா அதை விட ஒரு கொடுமை வேற எங்கேயுமே இல்லை. ஏன்னா எவ்வளோதோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோதோ வேலை செஞ்சுருக்கோம், உதவி பண்ணியிருக்கோம். 24 மணி நேரமும் தூங்காம உழைச்ச காசு நிற்காது, கைக்கு வராது, எங்கேயோ தடைபட்டிருக்கோம். இப்படி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருப்பீர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். அது மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டில் அந்த பார்வை விழுறதுனால குடும்பத்தில் பிரச்சனை. பூர்வீக சொத்தால் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும், கோர்ட்டு கேஸு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, பெற்றவங்க மதிக்க மாட்டாங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கஷ்டத்தை உணர மாட்டாங்க. பிள்ளைகள் எதிராக மாறுவார்கள், உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. நிறைய அவங்க யோசிப்பாங்க, எங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிங்க, எங்களுக்காக என்ன உழைச்சி வச்சுருந்தீங்க, எங்களுக்காக என்ன சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி குழந்தைகள் இப்போ உங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுடைய சுய கௌரவம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும், ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். தலை நிமிர்ந்து சிங்க மாதிரி சிம்மராசி நண்பர்கள் ஊருக்குள்ளார நடந்து போயிருப்பீங்க. தலை குனிவு ஏற்பட்டதால இப்போ போகிறது கூட மனசு வராது. வெளியில் போகிறதுக்கு நிறைய யோசிப்பீங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி அவமானப்பட்டு முடங்கி போய் கிடக்கிறாரு அப்படின்னு 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் புறாமப்பட்டுக்கிட்டு இருந்த, இது வரைக்கும் கண் திஷ்டி போட்டுக்கிட்டு இருந்த உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் இப்போ பாவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளார சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆடிய ஆட்டம் என்ன அளப்பற. அது என்னன்னா தைரியம், தன்னம்பிக்கை, துணிவு அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த வரம். அன்பு சிம்ம ராசி நண்பர்கள் என்ன செய்வாங்க, அந்த நடையை அப்படிதான் இருக்கும். ஒரு உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க அப்படிதான் நடப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஒரு திமிராக தான் இருப்பாங்க. இது குத்தம்னா அதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு தலை குனிஞ்சா போயிட்டு இருக்க முடியும்? தலை குனிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க முடியுமா? தப்பு பண்ணவங்க தான் தலை குனிஞ்சு நடப்பாங்க. எதுக்குமே பயப்படுவாங்க. யாரை பார்த்தாலும் அமைதியாக போவாங்க, கூனி குறுகி நிற்பாங்க. நாம அப்படி இல்லையே. அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் பெயர் போனவர்கள். இந்த ஊரில் இன்னாரு அப்படின்னா உடனே தெரியும், அந்த ஊருக்கே தெரியும். அந்த ஊருக்கு மட்டும் இல்லை, 8பட்டி கிராமத்துக்கும் தெரியும் உங்கள் பேரை சொன்னா. அப்போ அப்படி இருந்த என் அன்பு சிம்மராசி நண்பர்கள் தற்போது தலை குனிவு ஏற்பட்டு ஏதோ ஒரு அவமானம். அஷ்டம சனினா சும்மாவா? காசு பணம் நட்டமாகும். கட்டிய கணவனோ மனைவியோ கலகம் செய்வார்கள். உறவுகளும் நண்பர்களும் துரோகம் செய்வார்கள். ஊரை விட்டு ஓட வைக்கும். அங்கே போய் ஒரு வேலை செஞ்சாலும் அங்கே அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெருப்பில் போட்ட புழு மாதிரி துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இதுக்கு மேலே நம்ம நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இது சூரியன் ஆளக்கூடிய ஒரு கிரகம்ங்க. உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக கேட்குறீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. முழுசாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 2026 கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்கள் ராசியை பற்றி, உங்களை பற்றி நீங்கள் முதல்ல நண்பர்களே, தோழிகளே புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா
இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு மேலே உங்களுடைய கொடியும் உங்களுடைய ஆட்சியும் நடக்கும். உங்களை ஆட்சி செய்கிறது யார் தெரியுமா? சூரியன். நாம் கண்ணுக்கு எந்த கோள்கள் வேணாலும் தெரியும், தெரியாமல் போகும். ஆனால் சூரியனை தெரியாத எந்த கோள்களுமே இல்லை. அதுதான் நீங்கள். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர் தான் மெயின். அந்த குடும்ப தலைவருக்கு ஏதாவதுன்னா அந்த குடும்பமே கொஞ்சம் ஆடி போயிடும். ஒரு ஊர் தலைவர் அப்படின்னா அந்த ஊர் தலைவர் சொல்கிற பேச்சை தான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு நாடு அப்படின்னா முதல்வர், பிரதமர், இப்படி தலைமை பொறுப்பை, தலைமை பண்பை சொல்லக்கூடியது சூரியன். ஒரு அரசன், அதிகாரி, உயர்ந்த தலைவன், நாட்டுக்குரிய தலைவன், இதையெல்லாம் சொல்லக்கூடியது சூரியன். அப்போ நீங்கள் எதற்குமே அஞ்சக்கூடாது. ஒரு மாவீரனாக, ஒரு முதல்வனாக எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்குள்ளார அடங்கி இருக்கு. உண்மையா சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த உலகத்துல புகழோடு கீர்த்தியோட வாழக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஒரு சிங்கம் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய ஒரு ராசி சிம்ம ராசி. உங்களால முடியாது, இந்த உலகத்துல யாராலையுமே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த இந்தியாவில் எது செய்யணும்னாலும் நம்மளால முடியாது, எல்லாமே நம்மளால செஞ்சிட முடியாது. ஆனால் பிரதமரால முடியும். இந்தியாவில் எந்த மூலையிலையும், எந்த ஒரு ஊர்லேயும், எந்த ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா இந்த பிரதமரால் முடியும். அது போலத்தான் உங்களால் முடியாதது இங்கே யாராலையுமே முடியாது. சிம்ம ராசி அப்படின்னாலே அனைத்தும் தெரிந்த, அனைத்தும் புரிந்த, அனைத்தும் கொண்ட அப்படின்னா எல்லாமே உங்கள்கிட்ட உண்டு. உங்களுக்குரிய பண்புகள் இருக்குல்ல, அது மிகப்பெரியதுங்க. முக்கியமாக ஒரு 10 விஷயம் சொல்கிறேன். இந்த 10 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த 2026 உங்கள் ஆட்சி தான், உங்கள் கொடி தான், நீங்கள் தான் உங்களுக்கு முதல்வன். உங்கள் சிம்மாசனத்தில் இப்போவே போய் உட்காருங்க. இந்த 10 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் உட்காருங்க. முதல் விஷயம், சிம்ம ராசி அப்படின்னாலே உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை பார்த்து தான் 4 பேர் தன்னம்பிக்கையோட நேர்மையாக உண்மையாக வாழ்வாங்க. உதாரணமாக வாழக்கூடியவர்கள். 2, தயாள குணம். கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட உண்டு. தாயன்பு அப்படின்னு சொல்லுவாங்களே அது. பெருந்தன்மை, எதையுமே விட்டு கொடுக்கக்கூடிய, நமக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எல்லாருக்குமே வேணும், எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே சமமாக வாழணும். உங்கள் குடும்பத்திலையும் சமமான ஒரு மதிப்பு கொடுப்பீங்க. கொடுத்தாதான் சிம்மராசி. சில பேர் கொடுக்கறது கடினம். 4வது கோபம். கோபம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கோபம் ஒரு கோபமே இல்லை. எதெடுத்தாலும் கோபப்படுறாங்களா, அதுக்கு பேர் கோபம் இல்லை, அதுக்கு பேர் வேற மனநலம் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த கோபம் அநீதியை கண்டு, கொடியவர்களை கண்டு, தவறை கண்டு, அநியாயத்தை கண்டு வரக்கூடிய கோபம் உங்கள்கிட்ட உண்டு. இந்த கோபம் வந்தாலே அதுக்கு மேலே உங்களை தடுக்கவே முடியாது. அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த அநியாயத்தை கண்டாலும் உங்களுக்கு கோபம் வரும். ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அங்கே நாட்டாமையாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு நல்ல தீர்ப்பை சொல்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. உங்களை இல்லாமல் ஒரு பிரச்சனை அங்கே நடக்காது. நீங்கள் இல்லைன்னா அங்கே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அப்படியான கோபம் உங்கள்கிட்ட உண்டு. 5வது மனிதத்தன்மை. ஒரு மனுஷனா எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அப்படி வாழ்வீங்க. 6வது தீய எண்ணம் கிடையாது. அதாவது அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க பொருளை அபகரிக்கணும், அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு இல்லாமல் ஆக்கணும், இந்த எண்ணமே உங்ககிட்ட இருக்காது. ஒரு கெட்ட எண்ணம்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்காது, இருக்கக்கூடாது. அப்போதான் சிம்ம ராசி. உங்கள்கிட்ட இருக்கா இல்லைன்னு நீங்கள் தான் செக் பண்ணணும். அது போல இருந்தால் தான் சிம்ம ராசிக்குரிய அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது உயர்ந்த குணம். எப்பொழுதுமே ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடுறது, சண்டை போடுறது, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்காது. ஒரு உயர்ந்த குணத்திலேயே பரந்த மனப்பான்மை, இதெல்லாம் உங்களுடைய குணம். ஒரு விசுவாசத்துக்கு பேர் போனவர்கள். ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அங்க சிங்கம் மாதிரி யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடிச்சு வெளுத்து கட்டுவீங்க. உங்க முன்னாடி கெஞ்சி கேட்டுட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு நெருப்பாக சிங்கமாக நின்று விளையாடக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசி. நம்பிட்டாங்கன்னா போதும், அது நட்பாக இருந்தாலும், கணவனாக மனைவியாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், பெரியவர்களாக சின்னவர்களாக உதவியாக இருந்தாலும் அந்த நபருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். வைராக்கியமுடையவர்கள். எடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டீங்க. உங்க மனசுல இது முடியணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யாரால மாற்றவே முடியாது. அடுத்தது புகழ். இந்த உலகத்துல புகழ் அடையக்கூடியவர்கள், இந்த விதியே அப்படி இருக்கக்கூடியவர்கள். இந்த பிரபஞ்சமே விரும்புது நீங்க புகழோட வாழணும்,
அப்படின்னு. அதனால தான் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த 10 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற பவர், உங்களுக்குள்ளார இருக்கிற நெருப்பு, உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை புரிய ஆரம்பிக்கும். இதுதான் நீங்கள். அதனால என் நண்பர்களே, தோழிகளே, இந்த அஷ்டம சனி வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தினாலும் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, உங்கள் உயிர் இருக்கு. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லாத உங்களது தைரியம் இருக்கு. சோர்ந்து போகலாமா, துவண்டு போகலாமா, பயந்து போகலாமா, விரக்தி அடையலாமா? நண்பு சிம்மராசி நண்பர்களே, தோழிகளே, கண் கலங்கி நிற்கிறீங்க. நண்பர்களே, சகோதரிகளே, தற்போது கலங்கி நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. யாரும் துணைக்கு வரல. நெருங்கிய உறவுகள் விலகி இருக்காங்க. பல பேர் வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே அப்படின்னு செய்வதறியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள் எல்லாத்துலேயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் கலங்கி நிற்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் தந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனிமே நிறைய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காரணம் இல்லாம அந்த தெய்வம் எதுவுமே செஞ்சிருக்காது. அதனால உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை தூக்கி விட போகுது. இந்த போராட்டத்தில், இந்த சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கலங்கலாமா? தெய்வம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்தறதுக்கு தெய்வம் வந்து பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் புதுமைகளையும் நடத்த போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருஷம் இந்த 2026. கொஞ்சம் கலங்குற கண்களை தொடச்சிக்குங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. தூக்கி தூர போட்டுட்டு மகிழ்ச்சியோட, நிம்மதியோட இந்த 2026 வருஷத்தை எதிர்கொள்ளுங்க. மகிழ்ச்சியோட, நிம்மதியோட இந்த வருஷத்தை, புது வருஷத்தை எதிர்பாருங்க. கொண்டாடுங்க. அதுவும் சும்மா இல்லை, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. உங்களால் முடியும். நீங்கள் வணங்கின தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டிங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்து இனிமேல் வேடிக்கை பாருங்க. தெய்வம் பார்த்து தெய்வத்தின் கட்டளை வரும். அப்போது உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பியுங்கள். அப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்தின் அருளோடு ஆரம்பிக்கிற அந்த முயற்சி, அந்த உழைப்பு யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியை யாராலும் கெடுக்க முடியாது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த 2026இல் உங்கள் ஆட்சி தான், உங்க கொடி தான் பறக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமா உங்களது ராசி கட்டங்கள். அப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கிரகம், 2 கிரகம் இதை மட்டும் பார்த்துட்டு பலன்களை முடிச்சிருவோம். ஆனால் இந்த 2026 பலன்களில் 9 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது, தெளிவா, அருமையா, அழகா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க தேவையில்லை. எல்லாமே புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 மறக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற ஒரு வருஷமாக இந்த 2026 இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நம்பி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளம் தான், கொஞ்சம் இல்லை, ரொம்ப நீளம். ஆனால் எப்படியாவது இந்த நியூ இயருக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ எது அப்படின்னா இந்த 2026 நீங்கள் மறக்க முடியாத ஒரு வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். அதாவது இந்த 2026 உங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. ஏன்னா இந்த 26ங்கிறது எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஏன் ஓட்டு போடுற நமக்கும் திருவிழா தான். ஆனால் நாம் ஓட்டு போடுறதுனால அரசியல்வாதிகளோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு? அதைத்தான் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் நாம் ஆட்சி செய்ய போகிறோம். நம்ம கொடி உலகம் முழுவதும் பறக்கணும். அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து தான் உலகம் முழுவதும் புகழடையணும், ஆட்சி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நாம ஒரு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும், ஏழை பாழையாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கலைனாலும், வெற்றியையே பார்க்கலனாலும், 4 பணங்காசை பார்த்து 4 இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும், குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு நல்ல ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவுகளாக இருந்த உங்களுக்கும் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெற்றி கொடி நாட்ட போறீங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசல.
உண்மையாக அற்புதமாக இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வருஷம் ஒவ்வொரு கிரகமும் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை. இந்த முறை ஒவ்வொரு கிரகமும் உங்கள் வாழ்க்கையில் இந்த 12 மாதங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க, வாழ்க்கையில் இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிற்கிறவங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முடிஞ்சால் பாருங்கள். இந்த வருஷத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கள், அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் நண்பர்களே, தோழிகளே. சரி, முதல் கிரகம் சுப கிரகமாக ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறது தான் தமிழர்களுடைய நம்முடைய பாரம்பரியம். அதனால் மஞ்சள் கிரகமான மங்களகரமான கிரகமான குரு பகவான்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த 2026 9 கிரகங்களும் எந்த இடத்துல இருக்குது, என்ன உங்களுக்கு கொடுக்க போகுது, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புது மாதிரியான பலனை நம்ம சொல்ல போகிறோம். 9 கிரகங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது செய்ய போகுது, எப்படி சவாலாக இருக்க போகுது. ஃபுல் வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 2026 இந்த வீடியோவை கேட்குற அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை சாதிப்பீர்கள். முதல்ல நம்ம குருவை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தற்போது விரயஸ்தானத்துக்கு இந்த ஆண்டு வரப்போகிறார். வக்ரம் பெற்ற குருவாக இருக்கிறார். அப்ப எப்படி என்ன நடக்க போகுது? சுப செலவுகளை தரக்கூடியவர். இதுவரைக்கும் கல்யாணம், காது குத்தி, வீடு குடி போகிறது, கட்டின வீடு பாதியிலே நிற்கிறது, நிலம் வாங்கி எழுதாமல் விட்டுருக்கிறது, பொண்ணுக்கு நகை எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினச்சி நகை எடுத்து வைக்காம இருப்பீங்க, மனைவிக்கு இத்தனை பவுன் எடுத்து போடுறேன்னு சொல்லி அந்த சொல்ல காப்பாற்றாமல் விட்டுருப்பீங்க. இது எல்லாத்தையும் நடத்த போறீங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்துங்க. சுப விரய செலவுகளை நிறைய கொடுக்க போகுது இந்த உச்சம் பெற்ற குரு. இன்னும் சொல்ல போனால் கடனை அடைக்க போறீங்க. எவ்வளவு கடன் வாங்கி அவமானப்பட்டு இன்னைக்கோ நாளைக்கோ ஊரை விட்டு போயிடலாமான்னு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? அல்லது போயிருக்கலாம். அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு அப்படி கெத்தா ஊருக்குள்ளார வர போறீங்க. ஆனால் ஊருக்குள்ளார தலை காட்ட போறீங்க இந்த வருஷம். பிள்ளைகளுடைய திருமணம், சொன்ன மாதிரி காதணி விழா, இதெல்லாம் நடத்தி உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், நான் இவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அன்பை அதிகப்படுத்தி, உறவை வலுப்படுத்தி, ஒற்றுமையோடு உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். குருனாலே பிரம்மாண்டம், மிக பெருசு. பெரிய பெரிய தோல்விகளை பார்த்துருப்பீங்க, இனிமே பெரிய பெரிய வெற்றிகளை பார்க்க போறீங்க. அதே நேரத்தில் வீண் கௌரவத்துக்காக செலவு செய்ய வேண்டி வரும். பார்த்து செலவு பண்ணுங்க. வேணினே எவனாவது உசுப்பி விடுவான். உங்களால் முடியுமா? முடிஞ்சா செஞ்சு பாருங்க அப்படின்னு. நான் கௌரவத்துக்காக பங்களா கட்டுறேன், நான் கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன், நான் கௌரவத்துக்காக காரியம் பண்ணுறேன், நான் கௌரவத்துக்காக கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்குறேன், கடன் வாங்கி கார் வாங்குறேன், பவுன் வாங்குறேன் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு கூட உண்டு. அஷ்டம சனி இன்னும் பலமாக வேலை செய்யும். ஒவ்வொரு கிரகத்துக்குமான வாய்ப்பை நாம தான் கொடுக்குறோம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிற வாய்ப்புகளை நாம் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கிரகங்கள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்த, விளையாட நாம தான் ஒவ்வொரு ஐடியாவை எடுத்து கொடுக்குறோம். அப்போ அந்த அஷ்டம சனி வேலை செய்யக்கூடாது அப்படின்னா நம்முடைய ஆசைகளை, நம்முடைய வரட்டு கௌரவத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு, அதுக்காக ஆசைப்பட வேணாம்னு சொல்லல, சத்தியமா பேராசைப்படுங்க. அதற்கேற்ற உழைப்பும், அதற்கேற்ற வருமானமும், அதற்கேற்ற சிந்தனையும், அதற்கேற்ற நேர்மையான பாதையும் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த உலகத்தையே உங்க கையில கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்க ஆசைப்படலாம். இந்த உலகமே என் கையில இருக்கணும் ஆசைப்படுங்க. எதுக்கு வேணாலும் ஆசைப்படுங்க. கோடீஸ்வரனா, மில்லினியரா ஆசைப்படலாம். உழைப்பால எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவோட, லட்சியத்தோடு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் இந்த வருஷம் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. நினைச்ச காரியம் முடியறதுக்குள்ளார ஏகப்பட்ட தடைகள் வரும். அதையெல்லாம் சமாளித்து அப்படி துணிஞ்சு நிற்கிறீங்க பாருங்க. என்ன நடந்தாலும் முடிச்சு தான் தீருவேன் 4 பேர்கிட்ட சொல்லி பாருங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வலுவாகும். என்னதான் தடை வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தடையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், குடும்ப அந்தரங்க விஷயங்களை, ரகசியத்தை, கெட்ட செயல்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. எது நடந்தாலும் குடும்பத்துக்குள்ளார பேசி, என் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் தாய், என் தந்தை, என் அக்கா, என் தங்கை, என் அண்ணன், தம்பி, உங்களுக்குள்ளார வச்சுக்கோங்க. என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பிறப்பது ஒரு முறை தான். இந்த உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். கெட்டவர்களாகவே இருந்தாலும் ஒதுங்கி விடுங்கள். மறுமுறை அவங்க கூட நம்ம பிறக்க போகிறதில்ல. அன்போடு ஒதுங்குங்கள்,
அறிவோடு சிந்தியுங்கள். அதனால் நம்ம குடும்பத்தை பற்றி அடுத்தவங்கள சொல்லி நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம் இது. அந்த விஷயத்தில் சிந்திச்சு பாருங்கள். எதையுமே உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. வடிவேல் சொல்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் உண்டா? அது போலத்தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஞாபகப்படுத்துகிறேன். சில பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க ஞாபகத்தில் நிற்கும். இல்லைன்னா இந்த கால சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாமே மறந்துடுவாங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு வெளியில் கிடைக்காது, சமூகத்தில் கிடைக்காது, சோசியல் மீடியாவில் கிடைக்காது, மொபைலில் கிடைக்காது. உங்கள்கிட்ட இருந்தால் அந்த தீர்வு வரணும். நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம், உங்களது அனுபவம், உங்களது முயற்சி, இதுதான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். அடுத்தவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ரகசியம் காப்பாற்றுங்கள். மிக முக்கியமாக யார்கிட்டயாவது சொல்லணும், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, நான் ரொம்ப தவிக்கிறேன், ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆள் இருக்கு. அவங்கள்ட்ட மட்டும் போய் சொல்லுங்க. யார் தெரியுமா? அந்த இறைவன். உடனே ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா கோவில்லையும் எப்பொழுதும் கூட்டம் இருக்கிறது இல்லை. சில கோவிலில் தான் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கோவில், ஒரு 500 1000 வருடங்கள் உள்ள கோவில்லாம் இருக்கு. எப்பொழுதுமே திறந்திருக்கிற கோவில் இருக்கு. அங்கே போங்க, உட்காந்து உங்களுடைய மன குறைகளை சொல்லுங்க. நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, யாரை பத்தி வேணாலும் சொல்லுங்க. நாம பேசி அழுக்காம கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் தெய்வம் தான், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தான். சொல்லிக்கிட்டே இருங்க அவங்கள்ட்ட. ஆனால் மறக்காத ஒரே ஆளும் தெய்வம் தான். ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் 4 வார்த்தை பேசினாலே அழுத்து போயிடுவாங்க. அதுலேயே உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, தப்பாக நினைப்பாங்க, அடுத்தவங்களை குத்தம் சொல்லுவாங்க. ஆனால் அனைத்தையும் கேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிற ஒரே ஆள் அந்த தெய்வம் தான். அதற்கான விடயமும் கொடுப்பது அந்த ஒரு தெய்வம் தான். பார்த்துங்க, எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு அதை கேட்கக்கூடிய ஒரு துணை இருக்கும்போது நீங்கள் ஏன் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க? அப்போ இறை வழிபாடு, கடவுள்கிட்ட பேசுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்குறார். தாய் ஸ்தானம், நிலம், வாகனம், சுகஸ்தானத்தை பார்க்குறார். சுகத்துக்காக கடன் வாங்க வேண்டியது காலகட்டம். கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். தாயினுடைய சுகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். வேற செலவு செஞ்சீங்க அப்படின்னா தாய்க்கு பிரச்சனை வராது. புது வீட்டுக்கு குடி போவீங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனமா வாங்குவீங்க. நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஜோரா இருக்கு. ஒரு சிண்டு நிலமாவது இந்த வருஷம் நீங்க வாங்கியே காட்டணும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். குரு பார்வை அற்புதமா உங்களுடைய வீடு, நிலம், வாகனம் இந்த 3 இடத்துலையும் படுறதுனால ஒரு பதிவு போடுங்க. நான் 2026 நிலம் வாங்கிட்டேன், ஒரு வீட்டை கட்டிட்டேன், ஒரு வாகனத்தை புதுசாக வாங்கிட்டேன். போடுவீங்களா? போட்டே ஆகணும். அப்படி போடுறது மாதிரி இருந்துன்னா அடுத்த வருஷம் என் வீடியோவை பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. எதுக்குமே புண்ணியம் இல்லைன்னா எதுக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு? ஒன்று உங்களுக்கு புண்ணியமாக இருக்கணும், இல்லை எனக்கு புண்ணியமாக இருக்கணும். ஒன்று நீங்கள் எதையாவது செஞ்சு எதையாவது சாதிச்சிருங்க, இல்லைனா ஃபைனாக ஒரு 1000 ரூபா பணத்தை கட்டிடுங்க. இனிமேல் நான் QR கோடு போடலான்னு இருக்கேன் எனக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. அதனால் எதையாவது சாதிச்சிருங்க. எனக்கு சிம்மராசி நண்பர்களே, தைரியமாக உங்களை நம்பி எதையுமே சொல்லலாம். அதே போல் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பாருங்க. கடன், நோய், எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாக வரலாம், இல்லைனா அதிகமாக இருக்கிற கடனை அடைக்கலாம். எது செய்ய போறீங்க? உங்கள் புத்திசாலித்தனம். எது முக்கியம், எது தேவை அப்படின்னு பாருங்க. அதிக கடன் வாங்க போறீங்களா, அதிக கடனை அடைக்க போறீங்களா? அதுபோல எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எதிரிகள் அடங்கி போவாங்க. அடுத்தது 10ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. நான் சொன்னல, அஷ்டம சனியால நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே மறையும். இந்த வக்ரம் பெற்று போயிட்டார் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம் உங்க ஆட்சி அமையும். அது வரைக்கும் போராடுவீங்க. இந்த 2026 மே மாதம்தான் எலெக்ஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் உச்ச வீட்டுக்கு, உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார். எல்லா பிரச்சனையும் தீர்க்க போறீங்க. ஒரு அற்புதமான பலன். இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் இருக்கு, பேரதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. வெற்றி மேல் வெற்றி தான். மிக முக்கியமாக பெண்களை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிரகத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் ஜெயிப்பீங்க. மிக அற்புதமான ஆண்டு, பெண்களுக்கான ஆண்டு இது. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு பகவான் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிகழ்த்தப் போகிறார். 100% இல்லை, 200% இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம். சரிங்க, என்ன நடக்க போகுது? குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு குரு பகவான் இந்த வருஷம் உச்சம் பெற்று அமரப்போகிறார். சந்திரனா யாருங்க? தாய். தெய்வத்தில் பார்வதி. பெண் மனம், பெண்மை, நல்ல குணம், ஈகை குணம், அதாவது
தனக்காக எதுவும் செய்யாமல் பிறருக்காக உதவி பண்ணுற அந்த குணம், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த சந்திரன் வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ பெண்கள் முன்னேற்றத்திற்கான பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டு. இது ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி. தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட, ஒரு அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி யார் வீட்டில் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த 2026 மிகப்பெரிய மாற்றம் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட போகுது. எதை செஞ்சாலுமே ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல தடைகள் இருக்குது, அதை உடைச்சாலும், பெண்களுக்கான சுதந்திரம் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. என்னதான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், என்னதான் சுதந்திரம் கொடுத்தாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஆண்களாகிய நீங்கள், என் அன்பு சகோதரர்களே, பெண்களை ஊக்கப்படுத்துங்க. உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும், வெளியில் வா. குழந்தைகளாக இருந்தால், பெண் குழந்தைகளாக இருந்தால் படிக்கணும், படித்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஒரு சுதந்திரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும், 4 காசு சம்பாரிச்சாதான் மரியாதை கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மரியாதை வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா படிக்கணும்னு குழந்தைகள்கிட்ட சொல்லணும். மனைவியாக இருந்தால், அக்கா தங்கையாக இருந்தால் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், குடும்பத்தில் ஆண் அப்படின்னா நெடில் வரும், அதனால தான் ஆண், அந்த அதிகாரம், அந்த ஒரு ஆணவம், நான் அப்படிங்கிற அகந்தை இருக்குதோ என்னமோ. எல்லாரும் தப்பாக நினைக்கக்கூடாது இதை நான் சொல்கிறத. ஆண்கள்னாலே பொருளாதாரத்தை நிர்வகிக்கணும், வேலைக்கு போகணும், ஆண்களால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பெண்களாலேயும் முடியும். நம்மளாம் என்ன சொல்கிறோம், இந்த சமூகம் என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் அப்படின்னா வீட்டையும் குழந்தையையும் பார்த்துக்கிறதுக்கு தான், அதை கவனிச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் காலம் காலமாக சொல்லி வச்சுருக்கு. அந்த நம்பிக்கையே பெண்கள் மனசுலையும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளால் சம்பாதிக்க முடியாது, நம்மளால் ஒரு வேலைக்கு போக முடியாது, நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியாது, இந்த சமூகத்தை எதிர்த்து போராட முடியாது. இந்த ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஒரு கணவனோ அண்ணனோ தம்பியோ வீட்டு முதலாளிகளான மாமனார் இவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். அதாவது இந்த பொருளாதார முன்னேற்றம் நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பெண்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நாமெல்லாம் உழைக்க வேண்டிய, கடினமான உழைப்பை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வலிமை அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க ஏன் அப்படி வளர்ந்துட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் ஆண்களாகிய நம்மளாம் இருக்கிறோம். அவங்களும் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஊரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, உறவுகள் என்ன சொல்லுமோ, சொந்த பந்தம் என்ன சொல்லுமோ. பொருளாதார ரீதியாக உழைக்கணும் அப்படின்னாலும் ஒரு வெளியூருக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஏறுறதுக்கு தயக்கம், ஒரு மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லா திசையிலிருந்தும் தடைகள் பல வந்து என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும், 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு கௌரவமாக நம்ம வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் மனசளவில் அதிகபட்சம் சோர்ந்து போய் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் பகை வீட்டில் இருந்தார். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தடை குடும்பத்திலேயே நிறைய நடந்திருக்கும். வெளியில் போனால் அதுக்கு மேலே நம்மளெல்லாம் மட்டம் தட்டுறதுலே குறியாக இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் இதை தான் செய்யணும், இதை தான் கேட்கணும், வீட்டுக்குள்ளார தான் இந்த அடிமை வேலை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதே தான். உண்மையிலே இதெல்லாம் ஒரு பெரிய தடையே இல்லைங்க. இதெல்லாம் மனசை சார்ந்தது. உங்களுக்குள்ளார நீங்களே ஒரு கோட்டையை கட்டி அதில் வேலைக்கார பெண்மணியாக நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்பு சகோதரிகளே, இதை நாம தான் சரி பண்ணணும். இந்த வருடம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வருடம். குரு பகவான் உங்களுக்கான வீட்டில் உச்சமடைகிறார். பல எழுச்சி குரல்கள் அங்கங்கே இனிமேல் கேட்க தொடங்கும். நாங்களும் சம்பாதிப்போம், இந்த குடும்பத்தை எங்களாலையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நிறைய இனிமேல் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவிழ்த்து விட்டு பாருங்கள், ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க வேலையிலையும் தொழிலையும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருடம். இப்போல்லாம் நிறைய பெண்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளாலேயும் முடியும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவியில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், எவ்வளதோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பதவி உயர்வை அடைகிறாங்க. முன்னாடி விட இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. என் அன்பு சகோதரிகளே, ஒரு சமூகம் தடுத்தாலும் இன்னொரு சமூகம் உங்களை தூக்கி விட தயாராக இருக்குது. அந்த சமூகம் எதுன்னு பாருங்கள், கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ள,
ஆண்கள் யார்? அப்படிப்பட்ட நல்ல மனசுலாம் யார் எங்கே இருக்காங்க? உங்களுக்காக போராடக்கூடிய பெண்கள் யார்? அவங்க கூட சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. பெரியார் சொல்லுவார், பெண்களுக்கு அவங்க விருப்பம் போல் சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பயம், இப்படி சமூகம் நம்மளை அடக்கி வச்சிருக்கு. அதனால் நல்லா சம்பாதிக்கிற தைரியம் உள்ள நல்லா படித்த பெண்கள் கூட குடும்பத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, குடும்பத்தில் உள்ள ஆண்கள் சொல்கிறதுக்காக தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய புகழை இதெல்லாம் குறுக்கி இது கிடைச்சா போதும், இப்படி வாழ்ந்தால் போதும், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும், ஒரு வீடு இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும்னு அப்படியே ஆசைகளையும் தேவைகளையும் சுருக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாது. கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு கோழி கூட வளர்ந்ததுன்னா அதனால் பறக்க முடியுங்கிறதே மறந்துடுமா. அந்த மாதிரி தான் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என் அன்பு சகோதரிகளே, இந்த 2026 விட்டுறாதீங்க. மிக முக்கியமான ஆண்டு. அதுவும் ஆண்களால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரிய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. சூரிய திசையில் பிறந்து சுக்கிர புத்தியில் பயணிக்கக்கூடியது இந்த ஆண்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூரிய திசை அப்படின்னா உங்களுடைய தந்தையால், உங்களுடைய கணவனால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும், ஒரு பாதுகாப்பையும், ஒரு தன்னம்பிக்கையையும், ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரிய திசையில் பிறந்த வருஷம் சுக்கிர புத்தியில் பயணிக்க போகுது. அடுத்து சந்திர புத்தியில் முடிய போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி இந்த ஆண்டு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு. அதுதான் பெரிய ஹைலைட்டுங்க. பொருளாதார முயற்சியில் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. வசதி வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுடைய சிறகு பரவலாக விரித்து நீங்கள் பறக்க போகிறீங்க. குறுகிய ஒரு குட்டைக்குள்ளாரே சுற்றி வர்றதை விட்டுட்டு கடலில் நீந்த போகிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விதி. நல்லா கவனிங்க என் அன்பு சகோதரிகளே. இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் கிடையாது. ஆனால் அத்தனை வசதி வாய்ப்புகளையும், ஆடம்பர வாழ்க்கையையும், செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய விதி. நான் ஏன் யோகம் இல்லை விதின்னு சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யோகம் கூட நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் விதி நடந்தே தீரும். என் அன்பு சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. சகோதரிகள் மட்டும் இல்லை, என் அன்பு நண்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா சுக்கிரனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 கிரகத்தில் மிக தனித்தன்மை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரன் புத்தியில் இந்த ஆண்டு பயணப்பட போகுது. இந்த சுக்கிரனால் மட்டும்தான் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி இல்லைனா உச்சம் பெற முடியும். மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. சுக்கிரனுக்கு மட்டுமே உண்டு. இயற்கை சுபரான குருவுக்கு கூட இல்லாத அமைப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா யாருங்க? நமக்கெல்லாம் பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம், நல்ல தூக்கம், நிம்மதி, உல்லாச வாழ்க்கை, காமம், காதல், இல்லற சுகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அதாவது களத்திரக்காரகன். அதாவது குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையை கணவன் மனைவி சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் தான் சுக்கிரன். கலைகளுடைய அதிபதி. இசை, நடனம், பாட்டு, நடிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பான சுக்கிரன் புத்தியில் இந்த வருஷம் பயணிக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை குடும்பமாக அனுபவிக்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரவே தேவையில்லை. உதாரணமாக சுக்கிரன் 3ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கலை உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ கணவனோ மனைவியோ திட்டாலும் அவங்க திட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிரிச்சிருவீங்க. இதுதான் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. வருத்தப்பட மாட்டீங்க. ஆக்ரோஷத்தில் திட்டுவாங்க, பயங்கர கோபத்தில் திட்டுவாங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை பிடிச்சி சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கும் போது அவங்களும் சிரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கணவனால் மனைவிக்கு பிரச்சனைனாலும் மனைவியால் கணவனுக்கு பிரச்சனைனாலும், யார் திட்டினாலும் சரி, திட்டு வாங்குறவங்க போய் கட்டி பிடிச்சிருங்க, அணைச்சிருங்க. அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி ஆகிடும். செம எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு டைமு. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னா இதுதான் கட்டிப்பிடி வைத்தியம். இந்த வைத்தியத்தை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீங்க என் அன்பு தோழர்கள், தோழிகளே. அதாவது கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப உதவும். ஏன்னு வச்சிங்களேன், சூரிய திசையில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ஆண்கள் அல்லது சூரியனுடைய பாதிப்பு உள்ள, ஆதிக்கம் உள்ள பெண்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க.
எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ரொமான்டிக்காக இருக்கணும். ஏன்னா புத்தி வந்து சுக்கிர புத்தி. ரொமான்டிக்காக இருந்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனைகளே வராது. வீட்டில் பிரச்சனையே இல்லைன்னா எப்பொழுதும் சந்தோஷம்தான். எப்போதும் சந்தோஷம்னா நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் தெளிவாக யோசிப்போம், தெளிவாக வேலைக்கு போவோம், தொழில் செய்வோம், நல்ல வருமானம் வரும், குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துவோம். அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே நமக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கமே இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, கோவப்பட்டாலும் உடனே சாந்தமாகிடுவீங்க. உழைக்கிறதுக்கு சளைக்கவே மாட்டீங்க. அதுக்கேற்ற ஆதாயம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துடைய உதவி எப்படி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரி பாசம் கிடைக்கும். அதிக பாசம் உங்கள் மேலே காட்டுவாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட கனிவோடு நடந்துப்பீங்க. எந்த வேலையும் நேர்த்தியாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், அலசி ஆராய்ஞ்சி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்குல்ல, அதில் நேர்மையை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்க எப்பயாவது அப்படின்னா இப்போ போய் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் மன்னிப்பு கேட்பாங்க. யாராவது நேர்மை தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி எறியவும் தயங்க மாட்டீங்க. தூக்கி எறிஞ்சிருங்க, தயங்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு நம்ம வாழ்க்கையிலே தேவையில்லை. அது இருந்தால் நம்ம வளரவே முடியாது. மன உளைச்சல் தான். அந்த துரோகத்தை நம்ம அடிக்கடி அடுத்தடுத்தது பார்க்க வேண்டியது வரும். விட்டு தூக்கி போடுங்க. துரோகம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா மலைக்காமல் சலிக்காமல் சந்தேகப்படாமல் சேர்த்துக்குங்க. மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் அதை விட பெரிய மனுஷன், மகான். அதனால் மன்னிச்சு சேர்த்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சரியாக உடை, செம்ம டீசெண்டாக, ஒரு நேர்த்தியாக, ஸ்மார்ட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிப்பீங்க. இந்த வருஷம் ஒரு அழகாக தெரிவிங்க. எல்லாருக்குமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யக்கூடிய ஒரு வருஷம் இது. இந்த தோற்ற பொலிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களை சுற்றி நீங்கள் கருப்பாகவே இருந்தாலும் சரி, சவுப்பாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கருப்பாகவே இருந்தாலும் சரி, கலராக அழகாக தெரிவிங்க. உங்கள் சிரிப்பு பலருடைய மனசை கொள்ளை கொள்ளுங்க இந்த வருஷம். அதுபோல் உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியினால், கடின உழைப்பால், வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பதவியை அடைவீங்க. உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. என்னதான் நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தாலும் அத்தனையும் காணாமல் போயிடும். உங்ககிட்ட யாராவது ஆணவத்தோட கர்வத்தோடு இருந்தாலும் இனிமேல் அமைதி ஆகிடுவாங்க. உங்கள் முன்னாடி எந்த விஷயமா இருந்தாலும் இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது சரி, அலசி ஆராய்ஞ்சு ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து ஒரு நல்ல தீர்வை முடிவு பண்ணி இறங்குவீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், கல்வியில் சிறப்பு உண்டு. நல்ல குணங்கள், நல்ல எண்ணம், நம்மளால் முடியுங்கிற தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஊற்று மாதிரி உங்களுக்கு மனசில் ஏற்பட்டு ஒரு பெரிய மகான் மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அனுபவசாலி மாதிரி. சோர்வே வராதுங்க. இனிமேல் விட்டால் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அவ்வளோ ஒரு வேகம், சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. இந்த கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுவும் வீரக்கலை இருக்குல்ல, அந்த வீரக்கலையில் ஒரு சிலம்பாட்டம் அல்லது கராத்தே அல்லது உடல் வலிமை கொண்ட எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஆர்வம் இருக்கும், தேர்ச்சியும் உங்களால் அடைய முடியும். உண்மையை சொல்லப்போனால் கேம் அப்படின்னு சொல்லுங்கள், விளையாட்டுத் துறையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு என் நண்பர்களும் தோழிகளும் செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் சூடான உணவு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பசி தாங்க மாட்டீங்க. அதனால் நிறைய சாப்பிட தோணும். நிறைய சாப்பிட்றாதீங்க. நோய்கள், உஷ்ண நோய் உங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் காதல் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார காதல் ஊற்றெடுத்து ஓடும். 10 வருஷம் 15 வருஷமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு லவ் பேர்டு மாதிரி உற்சாகமாக சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புத்தி வந்து சுக்கிரன் புத்தி. எப்பொழுதுமே அந்த காதலோட, அந்த காமத்தோட குடும்பத்தில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இது வரைக்கும் பிரிஞ்ச காதல், குறிப்பாக அவங்களாம் அதிர்ஷ்டசாலிங்க. இந்த 2026 கோவில் கட்டி கும்பிடுவீங்க. இந்த 2026 அப்படின்னு ஒரு கோவிலை கட்டி அதில் என்ன சாமி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2026 அப்படின்னு எழுதி வைப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு காதலர்களுக்கு. காதலையே பல வகை உண்டுங்க. நல்ல காதல், கள்ளக்காதல், வளர்கிற காதல், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காதல், அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதல் அப்படின்ட்டு. இதில் குறிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும், நம்மளால் முடியும், நாம் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்,
நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல சம்பளம் கிடச்சி, நல்ல பதவி உயர்வு கிடச்சி, நல்ல வருமானம் கிடச்சி, ஒரு வீடு கட்டி, ஒரு வாகனத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காதலாக இந்த வருடம் இருக்கும். அதுவும் விடாப்பிடியாக இருப்பீங்க, முடிவு பண்ணிடுவீங்க. அந்த முடிவிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், அந்த கொள்கையில் விடாப்பிடியாக இருந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அதனால தான் காதல்களுக்குள்ளார அசுர வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பீங்க. அதீதமான தெய்வ பக்தி இருக்கும். ஒரு நம்பிக்கை வந்துடும், நமக்கு மேலே ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒரு உணரக்கூடிய ஒரு ஆண்டு. ஏன்னா அத்தனை வலிகள், அத்தனை வேதனை, வேறு வழியே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த தெய்வம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே மனசில் ஒரு உற்சாகம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பேச்சாற்றல், நம்மளால் முடியுங்க அப்படிங்கிற ஒரு வலிமை உங்களுக்கு வந்துடும். நிறைய துறையை சேர்ந்தவங்க, அதாவது வழக்கறிஞர் துறையை சேர்ந்தவங்க, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கட்டடக்கலை, கலை உலகை சேர்ந்தவர்கள், மருத்துவ துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை, இராணுவத்துறை, இப்படி அரசு துறையை சேர்ந்தவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு ஆண்டு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதாவது எதையுமே நேர்மறையாக சிந்திப்பீங்க. இது நடக்காது, அது முடியாது, அப்படி நடந்துருமோ அப்படிலாம் இருக்காது. நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேர்மறை எங்கே போய் தெரியுமா நிற்கும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்கும். எல்லாருமே நல்ல விஷயமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு துணையாக தூணாக நிற்பாங்க. ஒரு நிபந்தனை இல்லாத உதவி. என்னதான் நம்ம முயற்சி பண்ணி தோத்தாலும் அதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பொறுப்பை உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குடும்பத்தில். அதாவது நீங்கள் வளர்ந்தாதான், நீங்கள் ஜெயிச்சாதான் இந்த குடும்பம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க அடைவாங்க. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். இந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. உங்களுக்கான வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். புது புது உறவுகள், பெரிய பெரிய உறவுகள், பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்யறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா உதவி செய்யணுங்கிறது அவங்களுடைய விதி. அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரையாவது தூக்கி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விதியாக இருக்கும். கரெக்டாக அவங்கள சந்திப்பீங்க. இந்த வருஷம் ஏராளமான உறவுகள், நட்புகள் கிடைச்சி உங்களுடைய முயற்சிக்கும், உங்களுடைய ஞானத்துக்கும், அறிவுக்கும் பெரிய பெரிய உறவுகள், நட்புகள் கிடைச்சி ஜெயிப்பீங்க இந்த வருஷம். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம், தயவு செஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உங்கள் மனசில் தோணுது, இதெல்லாம் கடவுளின் கட்டளை, இதுக்கெல்லாம் காரணம் கடவுள், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆன்மீகமாக ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடியுங்க. எதையோ உங்ககிட்ட இருந்து ஒரு சக்தி எதிர்பார்க்குது. நீங்கள் எந்த கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணம் வருதோ, அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களை போய் பாருங்கள். அப்போ அந்த கோவிலுக்கு, அந்த கடவுளை, அந்த ஆன்மீக பயணத்தை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஐம்பூதங்களின் எனர்ஜி கிடைச்சாலே, 9 நவக்கிரகங்களுடைய சக்தி கிடைச்சாலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினச்சாலும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, உங்களாலே தடுக்க முடியாது. ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்கும் கடவுளையே நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்றது அதெல்லாம் ஒரு தேவையற்ற வேலை, நேரம் வேஸ்ட் ஆகுது, காசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இது வரைக்கும். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எதையோ ஒன்று அந்த இறைவன் உணர வைப்பார். ஏதாவது நினைக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு எண்ணம் வரும், இந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு தெய்வம் மனசுக்கு வரும், இந்த தெய்வத்தை பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா உங்களை பார்க்கணுன்னு அவர் விருப்பப்படுறாரு, அந்த தெய்வம் விருப்பப்படுது, அந்த கோவிலில் உள்ள சக்தி விருப்பப்படுது அப்படின்னு அர்த்தம். உடனே கிளம்பிடுங்க. அந்த இடத்தை நோக்கி, அந்த தெய்வத்தை நோக்கி உடனே உங்கள் பயணம் இருந்தது அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, மிகப்பெரிய எனர்ஜிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், கெட்ட காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து விரட்டக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய தொழிலதிபராக, மிகப்பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய பதவி உயர்வில் இந்த ஆண்டு நீங்கள் அமரணுங்கிற விதி இருக்குங்க.
யோகம் அப்படிங்கிறத விட விதி இருக்குது. அதனால் கண்டிப்பாக அமருவீங்க. மிகப்பெரிய புகழை இந்த வருஷம் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். எப்படி சூரியன் ஒளி இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் படுதில்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின பெயர் இந்த உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக உங்கள் ஊரில் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அமைப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறைந்தபட்சம் ஒரு 4 ஊருக்கோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்டோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயரும் புகழும் பரவக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். ஒரு 4 கிரகம் இருக்குது. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். உண்மையாக கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இதை கேட்கறது மட்டும் இல்லை, இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். அதன்படி நடந்துக்க முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கே நான் உங்களுக்காக கிரக அமைப்புகளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். இந்த 5ஆம் வீட்டு சூரியன் அப்படிங்கிறது பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. உங்கள் ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியத்தை புனிதப்படுத்த போகிறார். உங்களுடைய கௌரவத்தை மீட்டு கொடுக்க போகிறார். உங்களுடைய குழந்தைகள் மனசை நல்வழிப்படுத்த போகிறார். பூர்வீக சொத்து கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்கள் ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற போறார். அதுவும் 3 கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறார். ஆனா 3 கிரகங்களை சேர்ந்து தன்னுடைய கைப்பிடிக்குள்ளார வச்சுக்கிட்டாரு. அதுதான் இங்க அதிசயமே, அதிர்ஷ்டமே. உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 3 கிரகத்தை தன் கைப்பிடிக்குள்ளார வச்சுக்கிட்டாரு. அஸ்தமனமாக்கி இருக்காரு. சுக்கிரன், செவ்வாய், புதன். சூரியன் சொல்றதை தான் கேட்கணும். உங்கள் ராசி அதிபதி சொல்றது தான் கேட்கணும். அப்ப என்ன செய்வாரு? உங்கள் பக்கம் திருப்புவார். என்னுடைய ராசி சிம்ம ராசி. அதை முதல்ல கவனிங்க. உழைச்சி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு துவண்டு போயிருக்காங்க. ஒரு பூஸ்ட் கொடுங்க, ஒரு எனர்ஜி கொடுங்க, ஒரு சக்தியை கொடுங்க அப்படின்னு இந்த 3 கிரகத்திட்டையும் சொல்றாரு. அதனால சூரியன் பல விதத்துல உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்த போகிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை முடிச்சு வைக்க போறாரு. அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், இவர்களுடைய நட்பும் உதவியும் அல்லது வேலையும் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். சூரியன் ஒரு அசுப குணம் கொண்டவராக இருக்கலாம், ஆனா நேர்மையானவர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அமைதியானவர், உதாரண புருஷன், ஒரு எடுத்துக்காட்டா வாழக்கூடியவர். உங்களை ஒளிரச் செய்வார், உங்களை பிரகாசிக்க வைப்பார், உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்குவார். அதாவது எனர்ஜியை கொடுத்து சுறுசுறுப்பாக்குவார். உங்களால முடியும், ஓடுங்கள், களத்தில் இறங்குங்கள், வெற்றி பெறுங்கள் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார். அந்த அனுபவத்தை கொடுப்பார். உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதியை முறியடிப்பார். எதிரிகளை வேட்டையாடுவார். அவங்களை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜை கொடுப்பார். எதிர்மறையான அத்தனை விஷயங்களையும் நீக்குவார், தடுப்பார், எதிர்த்து போராட வைப்பார். அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை உங்க மனசுல உருவாக்குவார். தீய சக்திகளை விரட்டி அடித்து தூய சக்தியாக உங்களை மாற்றுவார். உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அங்க முன்னாடி நிக்கிறது சூரிய பகவான் தான். காலையில எழுந்த உடனே ஒரு 9 முறை சூரிய பகவான் நமக சொல்லிடுங்க. இந்த வருஷம் முழுவதுமே முயற்சி பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் காலையில குளிச்சுட்டு வெளில வரீங்களோ அப்பெல்லாம் ஒரு 9 முறை சொல்லிடுங்க, சூரிய பகவான் நமக. அப்படியே கூடவே நிற்பாரு, அந்த சக்தியை கொடுப்பாரு. எதையும் தாங்கும் இதயத்தை வலுப்படுத்துவார். பல அதிர்ஷ்டமான அமைப்புகளை உருவாக்குவார் சூரியன். நல்ல கல்வி, உயர்கல்வி, உயர் அதிகாரிகளுடைய உதவி, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு பலனையும் கொடுக்கும். அதுபோல 6ஆம் வீட்டுல சுக்கிரன், அவர் என்ன செய்ய போறாரு? ஒரு முக்கியமான கட்டங்க. நம்ம வாழ்க்கையில எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு உணர வைக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். எதுக்காக அங்க பிறந்தோம்? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அப்படிம்பாங்க. வாழ்க்கையில பிறந்துட்டோம், எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு போவோமே அப்படின்னுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனா பல கஷ்டங்களால, பல சூழ்நிலை காரணங்களால நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்கவே முடியாது. ஆனா இந்த வருஷம் உங்களால கண்டிப்பா அனுபவிக்க முடியும். சுக்கிரனுடைய காரகம் அழகு, கவர்ச்சி, வசதி, நல்ல உடல், தைரியம், துணிவு, நல்ல குடும்பம், சொகுசான வாழ்க்கை, அமைதியான இன்பம், படுக்கை சுகம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அதை கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு கொடுப்பார். அந்த காதல், அந்த காமம், இல்லற சுகம், இதெல்லாம் அதீதமாக உங்களுக்கு அதிகபட்சமாக கொடுப்பார். இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வைப்பார். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களை சுற்றியே அவர்களது வாழ்க்கை இனிமே ஓட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் ஏதாவது உங்களை அலட்சியப்படுத்தி இருந்தாங்க, கஷ்டப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல மன்னிப்பு கேட்டு அந்த காதலும் காமமும் கரை புரண்டோடும். ஆனா 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாலே குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குவார், ஒரு அன்பை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவார், ஒரு ஈர்ப்பை உருவாக்குவார், நம்ம மூளையவே அழகாக்குவார், ஒரு ரொமான்ஸை வர வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, டூயட் பாடுவீங்க. உங்க வாழ்க்கையில டூயட் பாடுவீங்க. அதாவது காதலர்கள் மட்டுமல்ல, கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஒரு அன்பை தேடுவீங்க.
பிரிஞ்சிருந்த உறவு ஒன்று சேரும். ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அல்லது காதலரை ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க, காதலியை பிரிஞ்சிருக்கீங்க, காதலனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் அதிகரிக்கும். ஒரு நேர்மையான உறவை இணைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. டூயட் பாடுவீங்க, கவிதை எழுதுவீங்க, காதல் கவிதை. அதுவும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆ ஆ இப்படி உங்களுடைய அன்பை, காதலை காதலன் காதலியோட அல்லது கணவன் மனைவியோட பகிர்ந்து கொள்கிற, கலந்துக்கிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டாக இருக்கும். அதனால் இந்த காதலே, இந்த அன்பே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடக்கூடிய ஒரு ஆண்டு. ஜோதிடத்துக்கெல்லாம் இந்த பாட்டு தேவையா அப்படின்னு சொல்லலாம், நீங்களும் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டால் தான் அந்த காலத்து காதல்லாம் ஒரு அழகாக வளர்ந்தது, ஒரு நல்ல காதலை உருவாக்குனது, அந்த காதலில் நேர்மையாக இருக்க வச்சது இந்த மாதிரியான பாடல்கள் தான். அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அந்த காலத்துல திருப்தி அப்படியெல்லாம் அந்த பாட்டையும் விரும்பி பாடுவோம். அதனால உங்களுக்கு அவங்கள பாதிக்கல அப்படின்னா அவங்க ஆசைப்பட்ட என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பா திட்டாதீங்க. ஆசைப்பட்டது மாதிரி நம்ம நடந்துக்கல அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில தவறான நிகழ்வுகளும் குடும்பத்தில் நடக்கும். நடக்கக்கூடாத நிகழ்வுகள் ஒரு வேதனையை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில, இல்லற சுகத்துல ஒரு வேதனையை கொடுக்கும். தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தவிக்க விடும். இங்க உங்களுடைய எனர்ஜியை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் எங்கே இழக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வேலை இடத்துல, தொழில் இடத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய மைண்ட் இருக்குல்ல, அது உங்ககிட்ட வேலை செய்யாது, அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதனுடைய இன்பத்துக்காக, சுகத்துக்காக வெளி உலகத்தை நாடி பயணிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது. அந்த இடத்துல எப்பேற்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் நம்முடைய துணைக்கு துரோகம் செய்ய முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது, உன்னதமானது, தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய கலை உணர்வு, ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட இருந்து கேட்பாங்க. அது பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். மிகப்பெரிய கற்பனை இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் கிடைக்க செய்யல, அவங்களுக்காக அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா வெளி உலகத்தில் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களை சொல்லி குத்தம் இல்லை. காலம் செய்த கோலம், அதான் அந்த பாட்டு மாதிரி தான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. அதாவது விதி, அந்த கிரக அமைப்பே அப்படிதான். ஒன்று நாம ஆளணும், இல்லைன்னா நம்மளை ஆண்டுடும். ஒன்றும் இல்லைங்க, நாம் ஆள்றோமா, நம்மளை கிரகம் ஆளுதா எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல எண்ணத்தோட, நல்ல விஷயத்தையே, நல்ல பண்போட, நேர்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம கிரகத்தை ஆடுறது முடிவாயிடும். நம்முடைய ஆசைக்கு ஏற்றது மாதிரி நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கிரகத்தின் வழி போகிறோம். அந்த கிரகம் நம்மளை ஆளுது அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்கள் மனசாட்சிக்கு நீங்களே பார்த்துங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமலா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போ அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். நல்ல பாதையில் போகிறோமா, கெட்ட பாதையில் போகிறோமா, கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த சுக்கிரன் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டில் சுக்கிரன். நீங்கள் வலிமையாக இருந்தால் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வலிமையாக இல்லை, நீங்கள் வேற பாதையை நோக்கி போறீங்க, குறுக்கு வழியில் போறீங்க அப்படின்னா அது
உங்களுடைய குடும்பத்தை குறுக்கு வழியில் நடத்தும், கெட்ட பாதை கொண்டு போய் சேர்க்கும், அவமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த நேரத்தில் சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் அந்த சுதந்திரத்தை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அதே போல கூடவே இருக்கிற புதன், 5ஆம் வீட்டுல புதனும் இருக்கிறார். புதன் இன்னொரு காதல் கிரகம். அதாவது சுக்கிரன் காம கிரகம் அப்படின்னா புதன் காதல் கிரகம், அறிவு கிரகம். ஒரு படைப்பாற்றல், கல்வி, ஒரு பயணம், காதல், கவிதை, இசை, ஒரு புன்னகை, இதை சொல்றவர் தான் புதன். அப்ப இந்த விஷயத்துல புதனும் இணைஞ்சிருக்கிறாரு. தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு படைப்பாற்றல் அதிகமா இருக்கும். உங்கள் திறமை இப்ப வெளிப்படும். உங்கள் குடும்பத்துக்கு அது பயன்படும். உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறது மாதிரியான சிந்தனைகள் வெளிப்படும். ஒரு அழகா தெரிவிங்க, சுறுசுறுப்பானவரா இருப்பீங்க. ஆளை பார்த்து எடை போட்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்த உடனே உங்களை நம்புறவங்க ஒரு வேலையை கொடுக்கலாம், தொழிலை கொடுக்கலாம், ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கறது மாதிரியான அமைப்பு இருக்கு. அதே போல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிற காலகட்டம் இது. உங்களுக்கு சாதகமா இந்த புதன் பகவான் வந்திருக்கிறார். குறிப்பா புத்தியவும் புதுசா கண்டுபிடிக்கிற ஆற்றலையும் உங்கள் பயணத்துக்கான வெற்றியையும் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அப்போ இந்த புதனை வச்சு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல் தொடர்பு சாதனம்லாம் புதனுக்குரியது. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நம்பர் 1 இடத்துக்கு வரலாம். உங்களது வேலையவோ தொழிலையோ ஒரு மொபைலில் ஒழுங்குபடுத்துங்க, கம்ப்யூட்டரில் ஒழுங்குபடுத்துங்க, புதனை ஆக்டிவேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். புதனை ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்னங்க? அதுதான் சொன்னேன். எந்த ஒரு வேலை தொழில் முயற்சியாக இருந்தாலும் மொபைலில் பண்ணுங்க, கம்ப்யூட்டரில் முயற்சி பண்ணுங்க. இல்லைனா பயணத்தில், சிறுதூர பயணம் போய் நேரடியாக பாருங்க. அலைஞ்சு திரிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, பயணத்தில் இருந்துகிட்டே இருங்க. எதை எப்போ யாரை வேணாலும் எப்போ வேணாலும் போய் பாருங்க. இதுதான் புதன் பகவானை ஆக்டிவேட் பண்றது. முதல்ல சிந்திக்கிறது, ஒரு விஷயத்த வித்தியாசமான கோணத்தில் முயற்சி பண்றது. உங்களுக்கு இருக்கிற இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஒரு நல்ல அறிவையும் ஒரு ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். அதுபோல செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் இருக்காரு. பாருங்க, 4 கிரகமும் ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கறது தான் மிக சிறப்பு. இந்த 2026 நீங்க ஜெயிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் 10 வருஷமோ 25 வருஷமோ சொல்ல முடியாது. அவ்வளவு நீண்ட காலம். இதுக்கு மேல நமக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னே தெரியாது உலகத்துல. அதனால 2026 ஆண்டை பயன்படுத்திக்கிங்க. செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஒரு போராளியாக, ஒரு புரட்சியை செய்பவராக, ஒரு உந்து சக்தியாக, அதாவது வேகமாக செயல்படக்கூடியவர் செவ்வாய். ஒரு அதிகாரத்தையும் ஒரு வேகத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். மனிதர்களுக்கு இந்த 4 விஷயத்தையும் கொடுக்கிறவர் தான் செவ்வாய். ஒரு மூர்க்கத்தனம், யோசிக்காத செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செவ்வாய் தான் காரணம். அப்ப இங்க புதன் கூட இருக்கிறதுனால கண்டிப்பா சிந்திச்சு செயல்படுவீங்க, அவசரப்பட மாட்டீங்க. அது ரொம்ப நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம், நமக்கு நல்ல விஷயம். அது எங்கேயும் இந்த விஷயத்தை மட்டும் பயன்படுத்தாதீங்க. ஒரு அதிகாரத்தை, ஒரு கோபத்தை, ஒரு அவசரத்தை காட்டாதீங்க. இது செவ்வாய்க்குரியது. இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்துட்டு விவேகத்தையும் வேகத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் காட்டி செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உறுதியா கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பா வீடு, வண்டி, சொத்து இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்காக வாங்குவீங்க. நீங்க சம்பாதிக்கிற சொத்து உங்க குழந்தைகளுக்கு பயன்படும். ஏன்னா தர்ம திரிகோண வீட்டில் இப்ப செவ்வாய் இருக்கிறார். என்ன சம்பாதிச்சாலும் சரி உங்களுடைய பூர்வீகத்துக்கு அது போய் சேரும். அதை குழந்தைகள் அனுபவிப்பாங்க. அதனால ஒரு நேர்மையா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாம உண்மையா நேர்மையா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய் உங்களுக்கு ஆதரவா உதவியா இருப்பார். அந்த முருகன் உங்க கூடவே இருப்பார். பல திறமைகளை தட்டி எழுப்பி நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் சரி, அதுவா ஒரு கனவு வந்து உங்களை எழுந்திருச்சு, இல்லை இந்த வேலையை விட்டுட்டோம், இந்த வேலையை முடிக்காம இருக்கு, இதுக்கு மேல இதை முடிச்சிடணும், இனிமே சோர்வா இருக்கக்கூடாது, இதுதான் வாய்ப்பு, இப்பவே போகணும், இப்பவே இதை செய்யணும், இப்பவே இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு பரபரப்பா ஒரு வேகமா நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு முடிவையும் புத்திசாலித்தனமா செயல்படுங்க. ஒரு வேகமா அவசரமா செயல்படுறீங்க அப்படின்னா டக்குன்னு நிதானமா நின்று யோசிக்கணும். இது எங்கேயோ தப்பான பாதையில போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிதானத்தை கடைபிடிங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் வேகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு நிதானமும் இருக்கணும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு ஓய்வெடுக்கிற இடம், இன்பத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம், பொழுதுபோக்குக்கான இடம். அதனால குடும்பத்தோட சேர்ந்து உங்களது முயற்சியை, ஒரு வேலையை, ஒரு தொழிலை, பயணத்தை எடுங்க. குடும்பத்தோட சேர்ந்து செயல்படுங்க. அதே நேரத்தில் குடும்ப உறவுல சில மோதல்களை ஏற்படுத்தும், ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். செவ்வாய்னா ஒரு கொடூரமான கிரகம். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிடும்.
ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஏன் போனீங்கன்னு கேட்க மாட்டீங்க, இதுக்காக தான் போனீங்களா அப்படின்னு கேட்பீங்க. டக்குன்னு மூஞ்சில் அடிச்சது மாதிரி கேட்க வச்சிரும். ஏன்னா அந்த கோபம் ஒரு சந்தேக புத்தி வர வச்சிரும். அதாவது ஒரு கணவன் வீட்டை விட்டு வெளியில போறார் அப்படின்னா எவனை பார்க்க போன அப்படின்னு கேட்க வைக்கும். ஒரு மனைவி ஒரு ஊருக்கு போனா எவனை பார்க்க போன, யாரு கூட இருந்துட்டு வந்த அப்படிங்கிற கேள்வியை டைரக்டா கேட்க வைக்கும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, பொறுமை இல்லாம, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசி அங்க பெரிய போரையே உருவாக்கக்கூடிய வலிமை இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஒரு முரட்டுத்தனமா, குரூரமா, கொடூரமான கிரகம். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா ஏன்டா தப்பு செஞ்ச அப்படின்லாம் கேட்காது, அடிச்சுட்டு கேட்கும். நீ செஞ்சது தப்பு, அதனாலதான் அடிச்சேன், இன்னொன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால உறவுகளில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்ல, நம்ம வேகமா இயக்கும். ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாலியல் உந்துதல் அதிகரிக்கும். காம உணர்ச்சி வெளிப்படும், அதிகமாக வெளிப்படும். அதை கணவன்ட்டோ மனைவிட்டோ காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்கள கஷ்டப்படுத்துவீங்க, அவங்கள மிரட்டுவீங்க. எதனால படுக்கைக்கு வர மாட்டாங்கிற, யார் காரணம், யார் சொல்லி கொடுத்தா, யாரை வச்சிருக்க, யார் கூட பழகுற, இந்த போனு அதனால தான் வருதா, இப்படி தொடர்பு படுத்தி பேசும். ஒரு மூர்க்கத்தனமா நடந்துக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை அது கொண்டு வரும். இப்ப செவ்வாய் பகவான் ஒரு வீரத்தையும் விவேகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தாலும் குடும்பத்தில் குழப்பத்தையும் கொடுக்கும், நிம்மதியின்மையும் கொடுக்கும், அவசரப்படும், குடும்ப பிரிவுக்கான காரணமாகவும் இருக்கும். மிக மிக எச்சரிக்கையோட உங்களது வார்த்தையை பயன்படுத்துங்க. ஏன்னா சனி பகவானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், எப்ப இதெல்லாம் நடக்கும், கர்ம வினையை தீர்க்கலாம் அப்படின்ட்டு. அதற்கான தீனியை நீங்களே போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் மிக முக்கியமான ஆண்டு. நீங்க ஜெயித்தே ஆக வேண்டிய ஆண்டு, விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஆண்டு. என்னது 200% இந்த ஆண்டு நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதனால் சபதம் எடுத்துக்கங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன். பல குறைகள் இருக்கும், குறையில்லாத மனுஷனும் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை. மனுஷன்னா தப்பு செய்வான், அவன் தான் மனுஷன். இல்லைனா ரோபோட் தான் தப்பு செய்யாது, மனுஷன் சொல்கிறத கேட்கும். இன்றைக்கி ஏஐன்னு அதையும் தாண்டி செய்ய ஆரம்பிக்குது, அது அடுத்த விஷயம். மனுஷனாலே தப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ஆண்டு முடிவு இல்லை, சபதம். இந்த ஆண்டு இதை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுருவேன். இன்றைக்கி நிறைய பழக்கங்கள் இருக்கும். ஒரு 10% பேர் இந்த உலகத்தில் எந்த பழக்கமும் இல்லாமல் தாம் வாங்கி வந்த கர்ம வினையை தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும். மீதி 90% பேர் ஏதோ ஒரு சுழற்சியில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், என்னுடைய லட்சியத்தை நான் அடைவேன் அப்படிங்கிற சபதம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா விஸ்வரூபம் தான். நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, எப்படி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். புது அவதாரம் இந்த 2026ஆம் ஆண்டு எடுக்க போகிறீங்க. பல சவாலை சமாளிக்க போகிறீங்க. அதாவது 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா அப்படின்னு நிற்க போகிறீங்க. அதாவது நீங்களாக இனிமேல் இருக்கக்கூடாது. வேற எதையும் கண்டு போராடக்கூடிய, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதராக, அந்த ஒரு மனித இனமாக மாறக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பல வாழ்க்கை பாடத்தை கற்றுப்பீங்க, பல வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இங்கே என்ன தெரியுமா, வாய்ப்பு தான் முக்கியம், உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சிந்திக்க தெரியாதவனுக்கு தான் கஷ்டம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் மறுபடியும் சொல்கிறேன், சிந்திக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லா செல்வங்களையும் அடையிறது கஷ்டம். சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸிங்க. ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சிந்திக்கிறவங்களுக்கு மட்டும் இது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆப்பிள் பழம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த நியூட்டன் என்ன செஞ்சாரு, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். புவியீர்ப்பு உண்டு பூமிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு, பெரிய விஷயம். பறவை பறக்கிறத ரைட் சகோதரர்கள் பார்க்குறாங்க, அப்போ சிந்திக்கிறாங்க, பறவையால் மட்டும்தான் பறக்க முடியுமா, நம்மளாலையும் பறக்க முடியும். அந்த பறவை எதனால் பறக்குது, அதுக்கு என்ன சக்தி இருக்குது பறக்கிறதுக்கு? 5 அறிவு கொண்ட ஜீவன் பறக்குது, 6 அறிவு கொண்ட மனிதன் நடக்கிறான். அப்போ நாம் பறக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த சிந்தனை தான் ரைட் சகோதரர்கள் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த உலகத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் இங்கே சிந்தனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருள், நாம் சந்திக்கிற அனுபவம், நாம் செய்கிற செயல், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், இதில் எல்லாத்துலேயும் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் கவனத்தை செலுத்தி நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படும். மிகப்பெரிய
சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும். எவ்வளோதோ வாய்ப்பு இருக்குது, எவ்வளோதோ வேலைகள் இருக்குது. நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் விளம்பரம் பார்க்குறீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டிவியில் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க. அதில் ஒரு அலுவலகத்தில் சேர வேண்டுமா, பயிற்சி தருகிறோம், வேலையும் வாங்கி தரோம், கணிப்பொறி கற்றுக் கொடுக்குறோம், சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டுமா, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இப்படின்னு பல விளம்பரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த முயற்சியுமே நம்ம பண்ணாமல், எதையுமே கவனிக்காமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். நம்மளாலாம் இது முடியுமா, இதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லை. அப்படியே யாராவது பயிற்சிக்கு போய் முன்னேறிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குங்க, நமக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு. இது யார் மேலே குத்தங்க? கொட்டி கிடக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இல்லை, கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு உயிரினமுமே, ஒவ்வொரு மனுஷனுமே, ஒவ்வொரு செயலுமே இங்கே வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா அது யாருடைய குற்றம்? முயற்சி இருக்கிறவங்கள கடலில் தள்ளணும்னு வச்சுங்களேன், அவங்க முத்தெடுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க, தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. விஷத்தை கொடுத்து மரணத்தை நிறைவேற்ற போகிறாங்க. யாருக்கு? சாக்ரடிஸுக்கு. ஆனால் அந்த நேரத்துலையும் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கிட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அடுத்த நிமிஷம் அவருக்கு மரண தண்டனை, விஷ மருந்து கொடுத்து கொல்ல போகிறாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த கைதிக்கிட்ட ஏதாவது புதிய விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது மரணிக்கும் தருவாயிலும் புதிய விஷயம் தேடுற அவர் எங்கே? வழிநடுக நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சோம், அந்த வாய்ப்புகளை பார்த்து முயற்சி பண்ணாமல் நாமளே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு இதுதான் விதி, நமக்கு இதுதான் அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச யோகம் அவ்வளோதான், இப்படி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த 2026 டிசம்பர் மாதம் பிறக்க போகுது. அதுக்கு முன்னாடி 2025 டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறதை விட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மனசில் என்ன செய்யலாம், நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம் நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் என்ன முடிக்க போகிறோம், இதை சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொண்டாடுங்க. இந்த வேலை இல்லை, தொழில் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, இப்படிலாம் நம்ம அடுத்தது புலம்பவே மாட்டோம். எவ்வளோ பேர் புலம்புறோம். எங்கே தெரியுமா அதெல்லாம் பிரச்சனை? படிப்புக்கேற்ற வேலை வேணும், அரசாங்க வேலை தான் வேணும், பெரிய கம்பெனியில் தான் நமக்கு வேலை தேவை, பெரிய நிறுவனமாக தான் நம்ம தொடங்கணும், பெரிய தொழில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் மத்திய அரசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அப்படி கிடைச்சதுன்னா கை நிறைய சம்பளம் கிடைக்கும் இப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் பல பேர். இதனாலே பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறோம். அதுவும் கார்ப்பரேட் வேலை கனவுகள்லாம் மிக அதிகம். ஐடி துறையில் வேலை செய்யணும், இப்படி கனவு உலகில் மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல வேலைகள் இருக்குங்க, பல தொழில்கள் இருக்குது. நம்ம சொன்னது மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புதிய சிந்தனை உருவாகணும், கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். எங்கேயாவது நமக்கு புதுசாக கிடைக்குதா, ஒரு ஐடியா கிடைக்குதா, வாய்ப்பு கிடைக்குதா, இப்படி மனசு வச்சா நம்மளாலே முடியும். ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போயே ஆகணும், ஒரு தொழில் நம்ம செஞ்சே ஆகணும். அரசு வேலையோ, சொந்த தொழிலோ, தனியார் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய திறமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு வேலையில் சேரணும், ஒரு இடத்துல சேரணும். கட்டாயம் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்குங்க, எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்களால் அடைய முடியும், நீங்கள் அடைய போகிறீங்க. நான் சொல்கிற இந்த வார்த்தை 200% பலிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது ஜென்மத்தில் கேது இருந்தாலே பெரிய நல்ல பலன் உண்டு, சின்ன சின்ன கெட்ட பலன் உண்டு. இந்த வருஷம் மிக புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. யோசிச்சிருக்கவே மாட்டாங்க இப்படிலாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடப்பீங்க அப்படின்ட்டு. புத்தி கூர்மையோட நடப்பீங்க. பல இடங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதனால் கிடைக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. என்னதான் நடந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க, காரியவாதியாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். அந்த ஞானம் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். உள் மனசில் ஒரு அறிவு, ஆழமான அறிவு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். யதார்த்தமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டீங்க. அதாவது பொறுக்கி எடுத்து இவங்க கிட்ட பழகணும், இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுடைய நட்பு வட்டத்தை சுருக்கிப்பீங்க. தேவையில்லாத செயலில் ஈடுபட மாட்டீங்க. தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பேச்சு எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு பெரிய ஒரு ஞானியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க, நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. தங்களுக்குன்னு ஒரு எல்லை ஏற்படுத்திப்பீங்க. அதுக்கு அந்தாண்ட நீனும் வரக்கூடாது, அதுக்கு அந்தாண்ட நானும் வர மாட்டேன். உங்களுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும். மற்றவர்கள்ட்ட வாதம் செய்யவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் பேசிட்டு உண்மையை உறக்க சொல்லிட்டு நகர்ந்துருவீங்க. அதனால கேது உங்களுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த உலகத்தை புரிய வைக்கும், உறவுகளை புரிய வைக்கும், நண்பர்களை புரிய வைக்கும், குடும்பத்தை புரிய வைக்கும். கணவன் எப்படி, மனைவி எப்படி, குழந்தைகள் எப்படி, அப்பா அம்மா எப்படி, அக்கா தங்கைகள் எப்படி,
அவர்கள் பற்றிய ஒரு ஞானம், மிகப்பெரிய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும், குழப்பம் ஏற்படும். எது மேலேயும் பற்று இல்லாமல் ஒரு துரோகம் நடந்ததுன்னா பற்று இல்லாமல் போயிடும். எல்லாரும் கெட்டவங்களா தெரிவாங்க. ஆண்டவனை மட்டும் தான் நம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. உறவுகள் மேலே, நட்புகள் மேலே ஒரு பற்று இல்லாமல் போயிடும். பணத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடுத்தவங்கள்ட்ட இருந்து உங்களை எப்படி வித்தியாசப்படுத்திக்கலாம், வேற்றுமைப்படுத்திக்கலாம், உங்களை திறமை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையோ அப்படிங்கிற தாழ்ந்த எண்ணம் உருவாகும். அதை வளர்த்துக்கணுங்கிற முயற்சி உங்களுக்கு ஏற்படும். பெரிய ஞானத்தை கொடுப்பார் இந்த கேது. அடுத்தது 7ஆம் வீட்டில் ராகு. ராகு சொல்லவே வேண்டியதில்லை. எந்த ஒரு ஆசையும் பேராசையா மாற்றி பரபரப்பாக ஓட வச்சிருவார். என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. இது நமக்கு கிடைக்கணும். இவ்வளவு சின்னதாலாம் கிடைக்கக்கூடாது. மிக பிரம்மாண்டமாக கிடைக்கணும், மிக பெருசாக கிடைக்கணும். கிடைக்கலன்னா போட்டு தள்ளு, திருடு, கொள்ளையடி, யாரை வேணாலும் கெடு, எதை வேணாலும் செய், என்ன பொய் வேணாலும் சொல்லு, எங்கே வேணாலும் போ, இப்படின்னு நம்மளை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. கண்மூடித்தனமாக செயல்பட வைக்கும். எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இந்த நேரத்தில் இது செஞ்சா நமக்கு கெட்ட பேர் உருவாகும், அவமானம் வரும் அப்படிலாம் யோசிக்காது. நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான். அதுதான் இந்த ராகு. நம்ம நிறைய பார்த்துருப்போம். எவ்வளோதோ நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு செகண்டில் இப்படி ஒரு கொடியவர்களை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு பேச வச்சிடும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு தான். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் இவரா இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது மாதிரி பேச வைக்கிற கிரகம் ராகு. சில பேருக்கு 2வது திருமணத்தை கூட செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப அதீத எதிர்பார்ப்பு வெறுப்பை உருவாக்கும். திருமண டைமில் அன்பே, ஆறுயிரே, கனியே, முத்தே, அமுதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ராகு 7ஆம் வீட்டில் இருக்கார். என்ன செய்யும்? அவளே, இவளை, அவனை, இவனை அப்படி கெட்ட வார்த்தையா சொல்லி திட்ட வைக்கும். ஒரு துணையை, ஒரு நண்பனை, ஒரு கூட்டாளரை. குறிப்பா ராகு இருக்கிறது களத்திர ஸ்தானத்துல இருக்கு. குடும்பத்துக்குள்ளார ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு 6 மாசமா எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் இவர் இப்படி பேசினதே இல்லை அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. இது வரைக்கும் இவ இப்படி நடந்துகிட்டதே இல்லை கணவன் சொல்லுவார். இப்படிலாம் போனதே இல்லை, இப்படிலாம் அவங்கள்ட்ட இவங்கள்ட்டையும் பேசுனது இல்லை, இப்ப பேசுறா, இப்ப இவர் பேசுறாரு. முன்னாடி 7 மணினா வீட்டுல டான்னு இருப்பாரு. இப்பெல்லாம் 10 மணி 11 மணி ஆகுது வர்றதுக்கு. அக்கம் பக்கத்துல இந்த பொண்ணு பேசவே மாட்டா. இப்ப எல்லா வீட்லயும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்படிங்கிற உங்களுடைய அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, உங்களுடைய ஒரு கட்டுமானம், அதே நிலைக்குலைய வச்சிடும். என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 7ஆம் வீட்டுல ராகுங்கிறது ஒரு அசைச்சு பாத்துரும். ஏன்னா இங்க என்ன தெரியுமா காரணம்? அது ஒரு சின்ன ஆசைகள் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்துரும். அது கிடைக்கலனாலும் சரி பரவாயில்ல, எப்படியோ கிடைக்கட்டும், எப்படியோ ஒரு நாள் கிடைச்சா சரி, இல்ல கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றவங்களுக்காக, காதலனுக்காக, காதலிக்காக, கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கும். அதை அடக்கி வச்சிருப்பீங்க. இந்த ராகு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எல்லாமே பீறிட்டு வரும். இப்போ இல்லைன்னா எப்போ, எனக்கு இல்லைன்னா வேற யாருக்கு, என்னால முடியலன்னா வேற யாரால முடியும், நான் அனுபவிக்கலைன்னா அப்புறம் எதுக்கு இந்த கணவன், இந்த மனைவி, இந்த காசு, இந்த பணம், இந்த சொத்து, மரியாதை, வீடு, குடும்பம், வேலை, தொழில், அப்படி ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகளை எகிர வச்சு நம்முடைய துணையான கணவனையோ மனைவியையோ நம்ம கிட்ட இருந்து அன்பே, ஆறுயிரே அப்படின்னு பேசின நம்ம வாய் அவமானமே, அசிங்கமே, அப்படி வேற வார்த்தைகள்லாம் போட்டு நம்மளை பேச வைக்கும். குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுல ராகு அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ராகுவுக்கு மிகப்பெரிய அவார்டே கொடுக்கலாம். ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு விரக்தி, ஒரு ஆக்ரோஷம், நம்மளை மட்டும் கவனிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை மட்டும் அவமானப்படுத்துறாங்க, இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஒரு போட்டியை, ஒரு பொறாமையை, அமைதியா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறது மாதிரியான அமைப்பை இந்த ராகு ஏற்படுத்தும். பல நல்ல விஷயங்கள் இந்த 2026 நடந்தாலும் இந்த ராகு பகவான் களத்திர ஸ்தானத்துல இருக்கிறார். மிக எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். பல நபர்கள், 3வது நபர்கள் உங்க குடும்பத்துல கல்ல விட்டு எறிவாங்க. மழை பெஞ்சு அமைதியா இருக்கும். ராத்திரி நேரத்தில் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அமைதியாக இருக்கும் மழை பெஞ்சு விட்டு. அப்போ தவளை சத்தம் மட்டும் அதிகமாக கேட்கும். அந்த சத்தம் நம்மளை தூங்க விடாது. அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் ஒரு புயல் அடிச்சுதுன்னா ஊரெல்லாம் நைட்டு 12 மணிக்கு பேசிட்டு இருப்பாங்க நம்மளை பற்றி. அவங்க எதிர்பார்த்தது அதானே. நம்ம குடும்பத்தில் அழகாக போயிட்டு இருக்கிற, அன்பா போயிட்டு இருக்கிற, அமைதியா போயிட்டு இருக்கிற, ஒரு எடுத்துக்காட்டா போயிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போய் அது ஊருக்கே கேலியாக, கிண்டலாக, ஒரு சுகமாக, சந்தோஷமாக மாறி போயிடும். அதை இந்த ஆண்டு உருவாக்குறதுக்கான அமைப்பு குடும்பத்தில் உண்டு. எச்சரிக்கையோட செயல்படுங்க எனது சிம்மராசி நண்பர்களே, தோழிகளே. அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி. இந்த சனியை பற்றி தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அஷ்டம சனியாக இப்போ போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆயுளை பற்றி எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை. உங்கள் உயிருக்கு
உத்தரவாதம். கவலையே படாதீங்க. 8ஆம் வீட்டில் சனி இருந்தாலே ஆயுள் உறுதி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி இன்னொரு விஷயம் இருக்கு, அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பார்வை வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் அமைய போகுது. ஒரு குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கலாம். நீங்க நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நினைச்ச வாழ்க்கை அமையலாம், வீடு கட்டலாம், சொத்து சேர்க்கலாம், வண்டி வாகனங்கள் இருக்கும். அதே போல தொழிலில் ஒரு பெரிய சாதனை, வேலையில் ஒரு பெரிய லாபம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த ஆண்டு எனது சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அஷ்டம சனி கொடுக்க போகிறார். எல்லாரும் அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நல்லதையும் நடத்தும். ஏன்னா சனி நல்லது செய்யல, ஏன் 9 கிரகத்துக்குள்ளார இருக்கார். இன்னைக்கு பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவரே சனிதான். இன்னைக்கு உங்களை சிரிக்க வைக்கும், நாளைக்கு அழ வைக்கும், அது சனி. இன்னைக்கு கடனாளி ஆக்கும், நாளைக்கு பணக்காரனாக்கும், அது சனி. இன்னைக்கு சைக்கிளில் போக வைக்கும், நாளைக்கு காரில் போக வைக்கும், அதுவும் சனி. இன்னைக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நாளைக்கு குழந்தை பிறக்கும், அதுவும் சனி. இன்னைக்கு ஜெயிலில் இருப்பீங்க, நாளைக்கு அரசியல்வாதியா அத்தனை பேரும் புகழக்கூடிய இடத்துல இருப்பீங்க, அதுவும் சனி. அதாவது கிராமத்தில் ஒன்று சொல்லுவோம், அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்ட்டு, அதுதான் சனி. இதை விட தெளிவா உண்மையா யாரும் உங்களுக்கு சனியை பத்தி சொல்லவே முடியாது. அதனால என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே, அஷ்டம சனியை பார்த்து பயப்படாதீங்க. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. உடல் ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. சட்டத்தை மீறாதீங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, சுத்தம் செய்யறவங்க, வீட்டை சுத்தம் செய்யலாம், தெருவை சுத்தம் செய்யலாம். அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு துணி எடுத்து கொடுங்க, ஒரு இனிப்பு வாங்கி கொடுங்க, ஒரு செலவுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கொடுங்க. அத்தனையும் சனி மாற்றி காட்டுவார். இந்த சனி மாதிரி நல்லவர்களுக்கு கொடுப்பவரும் இல்லை, இந்த சனி மாதிரி கெட்டவர்களை கெடுப்பவரும் இல்லை. இந்த வார்த்தையிலே நீங்க புரிஞ்சுக்கலாம். அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே, மிகப்பெரிய வெற்றியை இந்த 2026ஆம் ஆண்டு உங்களால் அடைய முடியும். இந்த வீடியோவில் நம்ம பரிகாரமா பார்க்கலாம். இந்த பரிகாரத்தையும் பார்த்துருங்க, மிக முக்கியமான பரிகாரம். இந்த 2026ஆம் ஆண்டு வழிபாடு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ கோவிலுக்கு போகிறோம், தெய்வங்களை வணங்குறோம், வீட்லேயும் வழிபாடு நடத்துகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம், நவக்கிரக வழிபாடை மறந்துடுறோம். ஏன்னா நவக்கிரக வழிபாடு செய்யும் போது தான் அது முழுமையான பலனை நமக்கு கிடைக்கும். தெய்வங்கள் என்னதான் நமக்கு அருளை கொடுத்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வலிமை, பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நவக்கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய பேர் போவாங்க. ஆனால் நவக்கிரகத்தை சுற்றி வர்றது சில பேர்களாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கோவிலுக்கு போகும்போது நவக்கிரக வழிபாடு நடத்துறது மிக சிறப்பு. 9 முறை சுற்றி வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயும் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். எதனால் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பூர்வ புண்ணியத்தின்படி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சாதகமாக இருந்ததுன்னா நம்ம கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வளருவோம். அதனால் அதிகபட்சம் பேர் சாதகமாக இல்லாமல் பாதகத்தோடு இருக்கும், பல தோஷங்கள் இருக்கும். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி பரிகாரம் முறையாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா திடீர் பிரச்சனை, மன அழுத்தம், உடல் உபாதை இதெல்லாம் நீங்கி அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். அதனால் இந்த நவக்கிரக வழிபாடை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். ஏன்னா மார்கழி மாதம் போயிட்டுருக்கு, வருஷத்துடைய ஆரம்பம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் 48 நாள் எடுத்துக்கங்க. 48 நாளும் இந்த நவக்கிரக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு யோகமான வருஷம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பை இந்த நவக்கிரகங்கள் கொடுக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திருச்சு குளிச்சிருங்க. இதில் நம்பிக்கை இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க வாசலில். அது எந்த நேரமாக இருந்தாலும் இருக்கலாம், 5 மணி 6 மணி இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால் வாசலில் கோலம் போடுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு அன்னதானம் வழங்கின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 1000 பேத்துக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த கோலம் போடும்போது பறவைகள், பூச்சிக்கள், எறும்புகள் இப்படி 1000 உயிரினம் அதை சாப்பிடும். இந்த கிரகங்களுக்கு உயிரினம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பறவையும் உயிரினம் தான், செடியும் கொடியும் உயிரினம் தான், விலங்குகளும் உயிரினம் தான், மனிதர்களும் உயிரினம் தான்.
அப்படி அதுக்கு உதவி செஞ்சால் 1000 பேர்த்துக்கு அன்னதானம் செய்த உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த புண்ணியத்தை முதல்ல நம்ம தேடிக்குங்க. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதா ஒரு சம்பிரதாயம். இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளார வர்றது, அதாவது வரவேற்பு. வீட்டுக்குள்ளார வந்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற பூஜை அறையில் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு 48 நாளும் கோலம் போட முடியாது, பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துக்குங்க. ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. பச்சரிசி மாவை அரைச்சி கட்டியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது கூட 9 நவ பொருட்கள், அதாவது 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ஒரு தெய்வீகத்தன்மையோட இந்த கோல மாவு கட்டியை கொடுக்குறாங்க. இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 9043686626. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. இவங்கள்ட்ட இன்னும் பல பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகை, நெய், அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் எனர்ஜி பவுடர், இப்படி நிறைய வகையான ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்குது. முக்கியமாக பூஜை பொருட்களில் சுத்தமான பூஜை பொருட்கள், பாரம்பரியமான கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுவும் மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, சூடம், இப்படி பல வகையான பூஜை பொருட்கள் இருக்குது. வாங்கி பயன்படுத்திக்கங்க. அடுத்தது கோலம் போட்டுக்கிட்டு எல்லா சாமி படத்துக்கும் பொட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச பூவால் அலங்கரிச்சிக்கோங்க. முதல்ல விநாயகரை வணங்கிங்க, அப்புறம் குலதெய்வம், அடுத்தது இஷ்ட தெய்வங்கள். இதெல்லாம் வணங்கிட்டு நவக்கிரகத்தை வணங்குங்க. வணங்கிட்டு அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 16 முறை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யஜ ராகவே கேதவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 48 நாள் 16 முறை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 16 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வறுமை, பிணி, பகை எல்லாமே நீங்கி 16 செல்வங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மிக முக்கியமான அற்புதமான ஒரு மந்திரம் இது. பரிகாரமும் கூட. இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தவங்க இதை செய்யுங்க. சரி, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உச்சரிப்பு வராது அப்படின்னா இப்படி கூட நீங்கள் உச்சரிக்கலாம். அதாவது 7 நாளையும் நீங்கள் சொல்லலாம். 7 கிழமைகள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நவக்கிரக சகாய நமக. இதுதான் மந்திரம். அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். 16 முறை சொன்னீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நவக்கிரகத்தால் உங்களுக்கு இல்லாமல், அப்படியே பிரச்சனைகள் வர வேண்டிய விதி இருந்தாலும் அதை குறைச்சி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு, எளிமையாக்கக்கூடிய அளவுக்கு இந்த நவக்கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மொத்தத்தில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வளர்ச்சி பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகும். நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை சீர்படுத்தி தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட இந்த ஆண்டு உங்களை கொண்டு போகும். நெடுநாள் கனவு நனவாக்குவதா இருக்கும். ஒரு உறுதி எடுத்து லட்சியத்தோட பல வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு, ஒரு திட்டமிடுதலோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு, கடினமான உழைப்பையும் கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் யாரும் எட்ட முடியாத தூரத்தை எட்டி வெற்றி பெற போகிறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆற்றுல இறங்கினாதான் நீச்சல் கற்றுக்க முடியும். இறங்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கவே முடியாது. அதனால் வாய்ப்பு வந்தால் தான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன், ஜெயிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பை உருவாக்குங்க. நம்ம நினைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பு வராது, எதிர்பாராமல் வரும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வாய்ப்புங்கிறது வரும் போகும், காத்துக்கிட்டுலாம் இருக்காது. நாம் விழிப்புணர்வோட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்முடைய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த தெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்பின கடவுள் உங்களை தூக்கி விடுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆண்டு. அதனால் கீழே விழுவது எதற்கு? வேகமாக எழுந்திருக்கிறதுக்கு தான். அதனால் விழுறதை பற்றி கவலைப்படாமல், தோல்வி அடையும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா எந்த தோல்வி வந்தாலும் ஜெயிக்கலாம். தோல்வியை நினச்சி மனசில் கொண்டு போய் அழுத்தி வச்சுக்காதீங்க. தோல்விகளை மனசுக்குள்ளார போட்டு புதைக்காதீங்க. முடியாது, கஷ்டம், நடக்காது அப்படிங்கிற சொல் உங்கள் அகராதியிலேருந்து தூக்கி எறியுங்க. அப்படி பேசுகிற உறவுகளையும் நண்பர்களையும் உதறி தள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் மட்டுமே தனியாக உழைக்க வேண்டிய காலம் இது. அதனால் வாசலில் காத்திருக்கு உங்கள் வெற்றி. மகிழ்ச்சியோடு ஏறி பயணம் செய்யுங்கள். இந்த 2026 நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.